வரிசையில் வர சொன்னதால் ஆத்திரமடைந்த இருசக்கர வாகன ஓட்டி பெட்ரோல் பங்க் ஊழியர் மீது சரமாரி தாக்குதலை மேற்கொண்டுள்ளார். தற்போது இந்த தாக்குதல் சம்பவத்தின் காட்சிகளை பார்க்கலாம். திருவள்ளூரில் பெட்ரோல் பங்கில் மாற்று திசையில் வந்த இருசக்கர வாகன ஓட்டியை வரிசையில் பெட்ரோல் பங்க் ஊழியர் நிற்க சொன்னதால் ஆத்திரமடைந்த இருசக்கர வாகன ஓட்டி தனது நண்பரை தொலைபேசி மூலம் அழைத்து வரவைத்து ஊழியர் மீது கொடூர தாக்குதல் நடத்திய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மோகன் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் மோகன், இந்த சம்பவம் குறித்த தகவல்களை வழங்கலாம். வணக்கம் ஷர்மிளா. திருவள்ளூர் அடுத்த காக்கலூர் பைபாஸ் சாலையில் இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. இந்த பெட்ரோல் பங்கிற்கு நேற்று இரவு சுமார் ஒரு 10:30 மணி அளவில் பெட்ரோல் போடுவதற்காக வந்த இருசக்கர வாகன ஓட்டி எதிர் திசையில் நின்றதாகவும் வரிசையில் வந்து நின்றால்தான் பெட்ரோல் போடுவேன் என பெட்ரோல் பங்க் ஊழியர் கூறியுள்ளார். இதனை அடுத்து எனக்கு பெட்ரோல் போட்டுவிட்டு எனக்கு போட்டுவிட்டு தான் மற்றவர்கள் பெட்ரோல் நிரப்ப வேண்டும் என அந்த இருசக்கர வாகன ஓட்டி கூறியுள்ளார். இதனை ஏற்காத பெட்ரோல் பங்க் ஊழியர் வரிசையில் வந்து போட முடியும் என சொன்னதாக கூறப்படுகிறது. இதனால் இருசக்கர வாகன ஓட்டிக்கும் ஊழியருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் இருசக்கர வாகன ஓட்டி தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு தனது நண்பரை அழைத்த நிலையில் பெட்ரோல் பங்கிற்கு வந்த நபர் மற்றும் அந்த இருசக்கர வாகன ஓட்டி இருவரும் சேர்ந்து அந்த பெட்ரோல் பங்க் ஊழியருடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் பார்த்தோம்னா விரட்டி தாக்கியுள்ளனர். அதாவது சினிமா காட்சிகளை மிஞ்சும் வகையில் வந்து இந்த காட்சிகள் அரங்கேறியுள்ளது. பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது இந்த வீடியோவானது சமூக வலைதளங்களில் வைரலாகிறது. குறிப்பாக பெட்ரோல் பங்க் ஊழியரை புதர் பகுதி, அதே போன்று அலுவலக பகுதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சென்று அந்த தாக்கும் வீடியோ தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். இதனிடையே பார்த்தோம்னா சம்பவத்தில் வந்த அந்த காவல்துறையினர் கண்காணிப்பு கேமராக்களை பதிவு செய்து அந்த பெட்ரோல் பங்க் ஊழியரை தாக்கிய அந்த 2 நபர்களை தேடி வரும் பணியில் வந்து ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக அந்த பெட்ரோல் பங்க் ஊழியர் நபரை வந்து தாக்கிவிட்டு அந்த 2 பேர் தப்பி சென்றதாக கூறப்படும் நிலையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து யார் இவர்கள் 2 பேர் என்று தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர்.